நம்ம சிஎஸ்கே அணி ராஜஸ்தான் ராயல் அணியை கதற விட்டு வெற்றி அடைஞ்சதை தொடர்ந்து அடுத்த ஆட்டம் வர சனிக்கிழமை இரவு 7:30 மணிக்கு ராயல் சேலஞ்சு பெங்களூரு அணிக்கு எதிராக அவங்க ஹோம் கிரவுண்டில் விளையாட போகிறாங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டம் நம்ம சிஎஸ்கே அணிக்கும் அதே போல் ஆர்சிபி இவங்க இரண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஆட்டமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கருதப்படுது. ஸோ இந்த பரபரப்பான முக்கியமான சூழ்நிலையில் இப்போ நம்ம சிஎஸ்கே அணியின் மிக மிக முக்கியமான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாகவும் ஒரு போலராகவும் கருதப்படுற மொயின் அலி இப்போ நம்ம சிஎஸ்கே அணியை விட்டு அவருடைய சொந்த நாடு அதாவது இங்கிலாந்துக்கு புறப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலை மொயின் அலிக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனா மொயின் அலி அவர் வேற ஒரு வித்தியாசமான முடிவை இன்னைக்கு அவரு எடுத்திருக்காரு. இதனால தற்பொழுது இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு அவங்களே அதிர்ச்சி அடைகிற மாதிரி தான் மொயின் அலி அவருடைய முடிவு அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த தொடர் ஆரம்பிச்சதுல இருந்தே நம்ம சிஎஸ்கே அணி பக்கம் சரியா ஃபாரின் பிளேயர்கள் விளையாட முடியாத நிலைமை தான் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தது. முஸ்தபிசுர் ரஹ்மான் இன்ஜூர் கிடையாது, அவருடைய சொந்த நாட்டுக்காக விளையாட போயிட்டாரு. பத்திரனா சொந்த நாட்டுக்காக விளையாட போல, ஆனா இன்ஜூர் காயம் ஏற்பட்டதால விளையாட முடியாத நிலைமை. பத்தாக்குறைக்கு தீபக் சஹர் இப்படி அடுத்தடுத்து சிஎஸ்கே அணியில இருந்து பிளேயர்கள் வெளியே போகிட்டே இருக்காங்க. இதனால சிஎஸ்கே அணியின் வெற்றி முதல் பாதியை விட இரண்டாம் பாதியில ரொம்பவே சிஎஸ்கே அணி வெற்றி பெற கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில வர ஆர்சிபி அணிக்கு எதிராக நடக்க போற அந்த மேட்சுக்கு முன்னாடி மொயின் அலி அவருடைய சொந்த நாட்டுக்கு புறப்பட்டு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதாவது அவங்களும் வேர்ல்டு கப்புக்காக ப்ரிப்பேர் ஆகணும். அதற்கான வேலைகளை பார்க்கறதுக்காக ஆர்சிபி அணிக்கு எதிரான ஆட்டம் அதே போல பிளே ஆஃப் ஃபுல்லா கூட மொயின் அலி விளையாட முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த நிலைமை மொயின் அலி அவருக்கு மட்டும் கிடையாது, இந்த ஐபிஎல்ல இடம் பிடிச்சிருக்க இங்கிலாந்து பிளேயர்கள் எல்லாருக்குமே இந்த நிலைமை தான். அந்த லிஸ்ட்ல இருக்கிற பிளேயர்கள் ஜாஷ் பட்லர், வில் ஜாக், சால்ட், ஜானி பிராட்ஸ்டோ, சாம் கரன், கடைசியா நம்ம மொயின் அலி, இந்த பிளேயர்கள் எல்லாருமே கண்டிப்பா ஐபிஎல்லை விட்டு பிளே ஆஃபுக்கு முன்னாடியே இங்கிலாந்துக்கு புறப்பட்டு வரணும் அப்படிங்கிற உத்தரவை இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு பிறப்பிச்சிருக்காங்க. ஆனா மொயின் அலி அவர் தான் இப்பொழுது புறப்பட்டு வர முடியாது அப்படின்னு இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டுக்கு சொல்லியிருக்காரு. அதாவது தான் ஐபிஎல்லுக்கு புறப்பட்டு வர்றதுக்கு முன்னாடியே போதிய T20 வேர்ல்டு கப்புக்கு தேவையான எல்லா வேலையுமே முடிச்சிட்டதாகவும் அதனால தான் தற்போது இப்போதைக்கு ஆர்சிபி அணிக்கு எதிரான ஆட்டத்துக்கு முன்னாடியோ இல்ல பிளே ஆஃபுக்கு முன்னாடியோ தான் புறப்பட்டு வர முடியாது. ஐபிஎல் ஃபைனல்ஸ் முடிஞ்ச உடனே புறப்பட்டு வந்து தான் எல்லா வேலையும் பார்க்கறதாகவும் மொயின் அலி குறிப்பிட்டிருக்காரு. ஆனா அவருடைய இந்த பதில தற்போது இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு அவங்க ஏற்கிறதா இல்ல. இதனால மொயின் அலி ஒருவேளை அவர் வேர்ல்டு கப் வாய்ப்பையே இங்கிலாந்து அணிக்காக இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் வெளியாயிட்டு இருக்கு. ஆனாலுமே மொயின் அலி மற்ற இங்கிலாந்து பிளேயர்கள் கூட சேர்ந்து அவர் நாடு புறப்பட்டு போக போறதுல சிஎஸ்கே அணிக்காக தான் விளையாட போறேன் அப்படிங்கிற முடிவு தான் அவர் இறுதியா எடுத்திருக்காரு. அந்த வகையில் மொயின் அலி அவருடைய இந்த முடிவு நம்ம சிஎஸ்கே பிரான்சைஸ் மேல அவர் எந்த அளவுக்கு ஒரு மரியாதை அன்பு வச்சிருக்காரு அப்படிங்கிறது மொயின் அலி அவருடைய இந்த செய்கையில இருந்தே தெளிவாக தெரியுது.